வெல்கம் டு சஃபாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை வச்சு ஒரே ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வந்து பொன்னிறமாக மாறின பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இப்போ அதே பேன்லேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ரவை உப்புமாவுக்கு வந்து அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கேரட் துருவி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கொதி வந்த பிறகு ரவையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால். இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா ரவை உப்புமா